ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ரோஸ் குல்கந்து. இந்த ரோஸ் குல்கந்துல தான் என்னோட வாழ்க்கை பயணம் வந்து தொடங்குச்சு. அதுக்கப்புறம் நெல்லி குல்கந்து, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் ஏபிசி மால்ட்டா இருக்கட்டும், பீட்ரூட் மால்ட்டு, கேரட் மால்ட்டு எல்லாமே செய்யறாங்க. வித்தியாசமா நம்ம ஏதாவது கொண்டு வருவோம் அப்படின்ட்டு வாழைப்பூ மால்ட்டு இது வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இது வந்து போன்விட்டா மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. மாப்பிள்ளை சம்பா பூங்கார் அரிசியோட பெனிஃபிட் எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாருமே அரிசியா சோறா இதுவே வந்து சாப்பிட முடியாது அப்படின்றனால புட்டு மிக்ஸும் சாப்பிட்டுக்கலாம், கொழுக்கட்டையாவும் சாப்பிடலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து ஒரு ப்ரீ மிக்ஸை போட்டேன். அது மாதிரி இட்லி பொடி வகைகளில் நிறைய வகைகள் செஞ்சுருக்கேன். இது வந்து கொள்ளு இட்லி பொடி, இது வந்து இன்னும் டேஸ்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம், ஹோம்மேட் பெருங்காயமும் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஹோம்மேட் பெருங்காயம் வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள ஆழ்வார்சாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ்னு ஒரு கம்பெனியை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். சில்வர் ஜூப்ளி இப்போ சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ 8 பேட்ச் முடிஞ்சதுங்க. 9வது பேட்ச் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இந்த 9வது பேட்சில் இன்றைக்கி நம்ம யாரை அறிமுகப்படுத்துகிறோன்னு கேட்டிங்கன்னா மணிமேகலைன்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கங்க. எனக்கே இவ்வளோ நேரம் அவங்ககிட்ட பேசி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க வந்து அவங்க ப்ராடக்டை பற்றி சொல்லட்டும், நம்ம கேட்போம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மணிமேகலை. நான் மதுரையிலேருந்து வர்றேன். எல்லாரும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும், அதாவது ஆக்சுவலாக லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி, இப்போ இருக்கிற எல்லா லேடிஸுமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றப்ப வந்து வீட்டுக்கான சில விஷயங்களை வந்து அவங்களால ப்ராப்பராக செய்ய முடியல. பெரியவங்களையும் சரி குழந்தைங்களையும் சரி சரியாக பார்க்க முடியல. சமையல் செய்கிறாங்க, ஆனால் அந்த சாப்பாட்டில் சரியான சத்து கிடைக்கல அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நானும் அதில் சில விஷயங்களில் அடிபட்டிருக்கேன். அப்படின்றப்ப நான் அந்த விஷயத்தை நான் தேடி போனேன். நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்க சுற்றியில் இருக்கவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய தேடல் ஜாஸ்தியாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இது சம்மந்தமாக புக்ஸு படித்தேன். அதுக்கப்புறம் பயிற்சிக்கும் முறைப்படி போனேன். பயிற்சிக்கு போனதுக்கப்புறம் மில்லட்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். மில்லட்ஸில் நிறைய எல்லாருக்குமே தேவைப்படுற சத்துக்கள் எல்லாருமே கிடைக்கிது. அப்போ இவங்க வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்றத முயற்சி பண்ணேன். ப்ரீமிக்ஸாக போடுவோம் அப்படின்ற மாதிரி ஐடியா வந்தது. ஸோ ஒவ்வொன்றா ஆரம்பிச்சதா என்னோடய ப்ரீமிக்ஸ் இது. அதுக்கு முன்னாடி எனக்கு குல்கந்துனா ரொம்ப பிடிக்கும். அதனால என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு ரோஸ் குல்கந்து. இந்த ரோஸ் குல்கந்தில் தான் என்னோடய வாழ்க்கை பயணம் வந்து தொடங்குச்சு. பிராண்ட் வந்து மெஹாஸ். அதாவது மெஹா அப்படின்னா எப்பயுமே விரிவடைஞ்சு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் ஆரோக்கியத்தை தேடுற மாதிரி எல்லாருக்குமே இந்த ஆரோக்கியம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சேன். என் மைண்டில் இருந்தனால தான் இந்த பேரை வச்சுருந்தேன். அதனால் முதல்ல வந்து ரோஸ் குல்கந்து ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் நெல்லி குல்கந்து, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரீமிக்ஸ் போடுவோம். அதாவது காலையில் வந்து ஒரு கஞ்சி மிக்ஸு குடிச்சிட்டாலே போதும், ஓரளவுக்கு சத்தாயிருவாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவங்களுக்கு நிறையா பேர் எல்லாருமே இது பண்ணுறாங்க. ஏபிசி மால்ட்டாக இருக்கட்டும், பீட்ரூட் மால்ட்டு, கேரட் மால்ட்டு எல்லாமே செய்கிறாங்க. நானும் அதுவும் செய்வேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன வித்தியாசமாக நம்ம ஏதாவது கொண்டு வருவோம் அப்படின்ட்டு வாழைப்பூ மால்ட்டு செய்ய ஆரம்பித்தேன். இது வந்து நல்லா போயிட்டுருக்கு. இப்போ எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து போன்விட்டா மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. போன்விட்டா டேஸ்ட் வருது அப்படின்ட்டு. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் எல்லாருமே நார்மலாக எல்லோரும் ஃபுட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களோட தேடல் என்ன அப்படின்னா சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நிற்பாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் என்னது, மறுபடியும் மைதாவில் இல்லை ஏதாவது தின்பண்டங்கள்ன்றப்ப வந்து எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்கள் நிறைய சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அதுவும் அவங்களுக்கு கெடுதி தான். அப்போ அதுக்கான ப்ரீமிக்ஸையும் நம்ம கொண்டு வருவோம். அதாவது மில்லட்லேயே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் சில பேர் என் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, அக்கா எனக்கும் கொஞ்சம் வந்து ப்ரீமிக்ஸாக போட்டு கொடுங்க, நாங்கள் வீட்டுக்கு எங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்னோடய ஆர்வத்தை வந்து தூண்டுனாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுலேயும் ப்ரீமிக்ஸு போட ஆரம்பித்தேன். ஸோ இப்படி தான் ஆரம்பித்தது. கஞ்சி மிக்ஸ் அப்படின்றப்ப கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் குதிரைவாலி, ஒவ்வொரு மில்லட்லேயும் கஞ்சி மிக்ஸு போட ஆரம்பித்தேன். எல்லாருக்குமே தெரியும் மாப்பிள்ளை சம்பா பூங்கார் அரிசியோட பெனிஃபிட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டு மிக்ஸ் ரெடி பண்ணலாம். இதுவே வந்து கொழுக்கட்டையாகவும் அவங்க சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாருமே அரிசியா சோறா இதுவே வந்து சாப்பிட முடியாது அப்படின்றனால புட்டு மிக்ஸும் சாப்பிட்டுக்கலாம், கொழுக்கட்டையாகவும் சாப்பிடலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து ஒரு ப்ரீ மிக்ஸை போட்டேன். இதுவும் நல்லா இருக்குக்கா, எங்களுக்கு வேணும்க்கா அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியும் கருப்பு உளுந்தங்களி, வெந்தயங்களி, இது எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க.
ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே வீட்டில் வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ செஞ்சு கொடுக்குறதுக்கு யாருக்குமே நேரம் இல்லை அப்படின்றனால இதை நான் ஒரு ப்ரீமிக்ஸ் பாக்கெட்டாக போட்டுட்டேன். ஸோ இதை வந்து காலையில் போட்டு பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே வந்து நாட்டு சர்க்கரையும் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத ரியலைஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இட்லி பொடி வகைகளில் நிறைய வகைகள் செஞ்சுருக்கேன். இது வந்து கொள்ளு இட்லி பொடி, இது வந்து இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொள்ளு இட்லி பொடி நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பெருங்காயம், ஹோம்மேட் பெருங்காயமும் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஹோம்மேட் பெருங்காயம் வந்து எல்லாருமே சாம்பாரில் போட்டால், ஆக்சுவலாக சாம்பாரில் கடைசி போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே போட்டுறாங்க. முன்னாடி போட்டுட்டு வாடை வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பெருங்காயத்தை கடைசி போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து ஹோட்டல்ஸ்ல எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடைகளை, சின்ன சின்ன கடைகள்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னா வந்து குழந்தைங்க எல்லாம் எதை விரும்புவாங்க, ஒன்று லட்டு, அதுக்கப்புறம் குக்கீஸ் அப்படின்றப்ப இது வந்து பூங்கார் மில்லட்டு, பூங்கார் அரிசியில் செஞ்ச குக்கீஸு. அதே மாதிரி இது வந்து லேடிஸ்க்கு, எல்லா குழந்தைங்களுக்குமே நல்லாயிருக்கும், லேடிஸ்க்கு எஸ்பெஷலி நல்லாயிருக்கும். அது மாதிரி இது வந்து கருப்பு கவுனியில் செஞ்ச மில்லட்டு. இதில் எந்த வித ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கலை. அதுதான் இது. பேக்கிங் சோடாவோ எந்த ஒரு இதுவும் சேர்க்காம தனியாக ஒரு மில்லட் பட்டர், அவ்வளோதான் இதில் செஞ்ச குக்கீஸ். ஸோ மித்ததுலேயும் குக்கீஸும் செய்வோம், லட்டூஸும், வெரைட்டிஸ் ஆஃப் லட்டூஸும் செய்வோம். என்னோடய ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி. மணிமேகலை மிக சிறப்பாக பேசினாங்க. அவங்க பாருங்க, அவங்களுடைய பேர் வந்து மேகாஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க, கருப்பு உளுந்தங்களி மிக்ஸ். அவங்க சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா, ரோஜா குல்கந்து. எப்போவுமே அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய கனவுகளோடு ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லைங்களா? பெரிய ஒரு இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க வந்து இதை இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னு வேற சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் சரிங்களா? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுவோம். ரோஜாவை அரைச்சிடுறீங்களாமா இல்லை அப்படியே முழுசா காய வச்சு இது பண்ணுறோம், பவுடர் பண்ணிடுவீங்க? காய வச்சு பவுடர் பண்ணிட்டு தேனை ஊற்றிட்டு ஒரு 3 நாள் வெயில் எடுத்து வைக்கணும் மேம், இந்த கண்ணாடி பவுலோட. ஓகே, அதுதான் அந்த தேனும் இதுவும் வந்து நல்லா ஊறிடும். அப்புறம் அது கூட வேற என்னென்ன மிக்ஸ் பண்ணிருக்கீங்க? இதோட லாஸ்ட் வந்து நட்ஸ், குழந்தைங்களும் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நட்ஸ். ஆக்சுவலா ரோஜா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த ரோஸ் ஸ்மெல் இருக்கு பாருங்க, வாயில பட்டோன்னா அந்த கொஞ்சம் ஸ்வீட்டு துவர்ப்பு ரொம்ப அருமையா இருக்கு. கருப்பு கவுனி குக்கீஸ் மேம். அப்படியா? இங்கே பாருங்க, கருப்பு கவுனி குக்கீஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு சாப்பிட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோங்க சாப்பிட்றது, வர்றவங்களாம் சாப்பிட கொடுத்து நிஜமாவே 7 கிலோ ஏறிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணுங்கள், கண்டினியூஸாக ஆர்டர் பண்ணுங்கள். மணிமேகலை மிக சிறப்பாக பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பேக்கிங் பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு கலரில், க்ரீன் கலரில் ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேம்மா. சொல்லுங்கம்மா. நீங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு பேட்சே பண்ணுறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமாம் மேம். ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே பாருங்கள் என்ன அழகாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பேக் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒரு இன்னோவேட்டிவாக நல்லா அழகாக லேபிள்லாம் போட்டு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எனிவே இவங்க ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் கொடுக்குறோம், நேரடியாக தொடர்பு கொண்டு தேவைப்படுற பொருளெல்லாம் வாங்கிக்கோங்க. நன்றி.